பரிசுத்தமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த 19ஆம் தேதி இந்த 3வது வாரத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நம்முடைய மகிமையை மாத்திரம் வெளிப்படுத்துவீராக. இந்த ஆராதனுடைய மகிமை எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தான்ப்பா. இந்த 2 ஆராதனையிலும் ஆண்டவர் மகிமைப்பட்டு உம்முடைய நாமத்தை இந்த தேசத்திற்குள் உயர்த்தி காட்டுங்கப்பான்னு சொல்லி செபிக்கிறோம். ஆடியோவை ஆஸ்வதிங்க, இசைகளை ஆஸ்வதிங்க, பாடல்களை ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு பேரும் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவர் ஆனந்த துதியோடு பாடுவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி அழைச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்த பாடல் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆண்டவருடைய பாடலுடைய சத்தம் கேட்கும் என்று சொல்லி இந்த பாடலை எல்லாம் சேர்ந்து கை தட்டி நின்றவாறு பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து நின்று கைகளை தட்டி நான் பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். எல்லாரும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு கை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாட வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி ஜீசஸ், எல்லாரும் கை தட்டி பாடுவோம். ஆமென், ஆமென். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவே என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கையில் தேவனை பார்த்து. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கையில் தேவனை பார்த்து. எல்லாரும் ஆனந்த துதி கேட்கும். Praise the Lord. ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாயவின் நீனாம் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் ஆதி நீலையேகுப்போமே ஆசி திரும்ப பெறுவோமே பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும் துரிவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மறையும் சீயோனின் மகிமை திரும்பும் சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மறையும் சீயோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாட சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும் வாக்களிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும் யாக்கோபு நடுங்கீடு பானோ யாக்கோவின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் விசுகிப்போ பதராக வாழும் சிதறாத மனம் பைசா தேவன் பதராத வாழும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் ஆனந்த துதி ஒலி கேட்கும் பைசலால் ஆடல் பாட சத்தம் துணிக்கும் ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும் வாக்குப்பதிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும் அல்லேலூயா ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும் அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே எல்லாரும் இருந்து கை தட்டி நாம் பாடுவோம் அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் துதிப்போம் என்று சொல்லி கை தட்டி நாம் பாடலாம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா எல்லாரும் கை தட்டுவோம் எல்லாரும் கை தட்டுங்க முன்னாடி பிள்ளை கையை தூக்கி அடிங்க எல்லாரும் கை தூக்கி அடிச்சு பாடுங்க ஆமென் எல்லாரும் கை ஜீசஸ் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் துதித்திடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் துதித்திடுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் துதித்திடுவோம் எல்லாரும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் துதித்திடுவோம் உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே எல்லாரும் உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரினில் மடக்கிடுமே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் உயர்ந்தவரே சிறந்தவரே
எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுகிறோம். ஆமென். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழோ. கைத்தட்டி பாடுங்க, கைத்தட்டி பாடுவேன். ஆமென். மகிமை கையை தூக்கி அடிச்சு பாடுங்க. எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். ஆமென். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவனீரே கனமகிமை செலுத்தினா என்றும் தொழுதிடுவோம். ஆமென். கனமகிமை செலுத்தினா என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாற்றி நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாற்றி நிறைந்தவரே மகிழுடன் நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். ஜீசஸ். மகிமை பாடுங்க, வாய் திறந்து பாடுங்கடா. வாங்க, அந்த 5 பேருக்கு வாங்க, முன்னுக்கு 5 பேருக்கு வாங்க. ஆமென். வாங்க, 5 பேர் எழும்புங்க, 5 பேர் எழும்புங்க வாங்க. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே எல்லாரும் சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தினா என்றும் தொழுதிடுவோம். எல்லாரும் கனமகிமை செலுத்தினா என்றும் தொழுதிடுவோம். ஆமென். உம்மை மாற்றி நிறைந்தவரே எல்லாரும் தலைக்கு மேலாக கை உயர்த்தி தட்டி பாடுவோமா? மகிமை மாற்றி நிறைந்தவரே மகிழுடன். ஆமென். ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவர், ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தங்கும் இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாற்றி நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாற்றி நிறைந்தவரே
the Lord. மகிமை மாட்சிமை ஆமென். மகிழுடன் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்கள் பதில் ஒரு அல்ல சொல்லுங்க, பெண்கள் பதில் ஒரு அல்ல சொல்லுங்க, இல்ல சேர்ந்து ஒரு அல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். எல்லாரும் எழும்பி நின்று தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நம்முடைய கரங்களை தட்டி நான் பாடலாம். ஜீசஸ் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ் ஆமென். இத பாடு எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக, எல்லாரும் கை தட்டி உற்சாகமாய் பாடலாம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் கை தட்டி பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சந்தோஷமாய் பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க கை தட்டி பாடுங்களா, எல்லாரும் கை தட்டி பாடுங்க. தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. தேவ கிருபை. தேவ மகிமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என்
பாதையின் ஒளியாம் பாருமில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் பாதையின் ஒளியா என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை ஜீசஸ் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம் கிருபை தலைக்கு மேலாக கைத்தட்டி பாடுங்க அவர் கிருபை என்றும் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஆமென் வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனேகேமியா ஆவியை அளித்தே வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனேகேமியா ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியம் தாரே அவர் கிருபை திட நம்பிக்கை தைரியம் தாரே அவர் கிருபை தலைக்கு மேலா கைத்தட்டி பாடும் கிருபை தலைக்கு மேலா கைத்தட்டி பாடுங்களா பிள்ளைகளும் அவர் கிருபை என்றும் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் நித்திய தேவனாம் சக்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாரே நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாரே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை ஜீசஸ் அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை ஆமென் கிருபை என்றும் தேவ மகிமை இறங்கி இருக்கிறது நீங்க தலைக்கு மேலா கை தட்டினா ரொம்ப நல்லா இருக்குமே உச்சி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் எல்லாரும் தலைக்கு மேலாய் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து பாடி எல்லாரும் தலைக்கு மேலா கைத்தட்டி ஆண்டவரை துதிப்பீர்களா சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்பீர்களா இது நீங்கள் ஜெபத்திலே பலப்படுகிற நேரம் இது நீங்கள் ஜெபத்திலே பலப்படுகிற நேரம் இது ஆவியானவர் இறங்கி வருகிறார் அவர் உன்னை நிரப்புகிறார் தேவனுடைய வல்லமையினால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய வல்லமையினால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஓ ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது ஆவியானவர் அசைவாடுகிறார் நீங்கள் ஜெபத்திலே பலப்படுகிற நேரம் இது நீங்கள் ஜெபத்திலே பலப்படுகிற நேரம் இது ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார் தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது தேவனுடைய வல்லமை நிரப்புகிறது ஓ ரீபாதா எல்லா பிள்ளைகளை கர்த்தரை துதிக்கலாம் எல்லா பிள்ளைகளை கர்த்தரை துதிக்கலாம் ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார் தேவன் உன்னை நிரப்புகிறார் அவருடைய வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார் ஓ சந்தா ரபாபாலபா வாய் கை தட்டி எல்லாரும் துதிங்க எல்லாரும் கை தட்டி வாய் கண்ணை மூடி ஆண்டவரை துதிப்போம் தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது ஓ ராமா நாதா ராமா கபா ரபா ரபா யாரும் அமனமாய் இருக்க வேண்டாம் யாரும் அமனமாய் ஜெபிக்க வேண்டாம் உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் உன்னை நிரப்புவே நன்மையினால் உன்னை நிரப்புவே உன் வாயை விரிவாய் தர உன்னிடத்திலிருந்து சோத்திர பலி புறப்படும் வாயை விரிவாய் தர தேவ மகிமையினால் உன்னை நிரப்ப போகிறா தேவனுடைய மகிமையினால் கர்த்தரை நிரப்புகிறா உஷபா லதா ரமா நதா ரபா கபா ரபா ரபா ஆவியானவர் அசைவாடுகிறார் ஆவியானவர் அசைவாடுகிறார் அவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது பிள்ளைகள் எல்லாம் கை தட்டி துதிங்கடா
சத்தத்தை உயர்த்தி துதிங்க. ஹalleluya. உஷகலதரமனமா. வாயை திறந்துட்டு இருக்கிறாங்க. வாயை திறந்து துதிங்க. ஹalleluya. தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். ஓ ரக்கதரப உஷாலவலவலவலவலவலவா. ஓ ரிமானவலவா. என் ஜனமே, இனி காலம் செல்லாது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபித்திருக்கிறது. ஓ எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபித்திருக்கிறது. காலம் நிறைவேறிவிட்டது. என்னுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இனி காலம் இல்லை. இனி காலம் இல்லை. காலம் முடிவு சமீபித்திருக்கிறது. ஓ ரக்கதரபலபலவா. ஓ ரிமானத ரக்கதரபலபலபலபலவா. ஏசப்பா, நீ துதிக்கிற நேரம் இது. நீ ஜெபிக்கிற நேரம் இது. ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்ப போகிறது. ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்ப போகிறது. பூமியின் எல்லையிலிருந்து ஒரு மகா புசல் எழும்ப போகிறது. பூமியின் எல்லையிலிருந்து ஒரு மகா புசல் எழும்ப போகிறது. அப்பொழுது அப்பொழுது என் சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாதவர்கள், ஓ என் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள், பூமியிலே பூமியிலே எருவாய் கிடக்கிற காலம் வருகிறது. எருவாய் கிடக்கிற காலம் வருகிறது. தேசத்தில் விழுகிற காலம் வருகிறது. ஓ சந்தராதர கதறி வீரமா. ஓ என் ஜனமே, என் ஜனமே, நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு. என் சமூகத்தை பற்றிக்கொள். என் சமூகத்தை பற்றிக்கொள். என் சமூகத்தை பற்றி கொண்டால் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்ப போகிறது. பூமியின் எல்லையிலிருந்து ஒரு மகா புசல் எழும்பி வருகிறது. அந்த நேரத்தில் பூமியின் ஒருமுனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் என் சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாத ஜனங்கள் கொலையுண்டு வீதியிலே கிடக்கிற காலங்கள் கடந்து வந்து விட்டது. வீதியிலே கிடக்கிற காலங்கள் கடந்து வருகிறது. அந்த ஜனத்துக்காக புலம்ப ஆள் இல்லாமல், அந்த ஜனத்தை எடுத்து அடக்கம் செய்ய ஆள் இல்லாமல் அந்த பிரேதங்கள் வீதியிலே கிடக்கிற காலங்கள் வருகிறது. என் ஜனமே, நீ துதிக்கிற நேரம் இது. நீ ஜெபிக்கிற நேரம் இது. நீ ஆத்தும பாரம் கொள்ளுகிற நேரம் இது. ஆத்தும தாகம் கொள்ளுகிற நேரம் இது. நீ ஆயத்தப்பட வேண்டும். நீ ஆயத்தப்பட வேண்டும். நீ உன்னோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஓ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் தலைக்கு மேலாக கைத்தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். ஓ பெண்கள் பகுதியிலோ கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சபையின் நடுவிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சபையின் நடுவிலே ஆவியானவர் ஈமானதர கதரபு சந்தரபல பல 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 உரமன கதரமன ஷபலதரமன உரமன கதரமன கபர பல 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 பல. ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கேட்கப்பட்டு மறு வருஷத்தில் வேறொரு செய்தி கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் ஜனமே, உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுகிற காலம் இது. உன் ஆத்துமாவை மாத்திரமல்ல, நீயும் ஆயத்தப்பட வேண்டும். உன்னோடு சேர்ந்த உன்னுடைய கூட்டத்தையும் உன் ஜனத்தையும் நீ ஆயத்தப்படுத்துவதற்கு உன்னுடைய பிரயாசம் தேவை. உன்னுடைய பிரயாசம் தேவை. நீ எந்த ஆத்துமாக்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்கின்றாயோ, உன்னுடைய கண்கள் காணும்படி அவர்களை ரட்சித்து இந்த சபையின் நடுவில் நான் கொண்டு வந்து நான் தூணாக நிறுத்துகிற காலங்கள் கடந்து வருகிறது. அதற்கு இப்பொழுது நீ தேவை.
நீ மௌனமாகிறாதே, நீ மௌனமாகிறாதே. நீ மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல. நீ எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நீ ஒரு கட்டாயத்தின் பிராயத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். நீ மௌனமாய் செயல்படுகிற நேரம் இல்லை. நீ தீவிரித்து ஓட வேண்டிய நேரமாக இருக்கிறது. நீ ஓடினால் உன் தலைமுறைக்கு நான் இரக்கத்தை காட்டுவேன். என் தலைமுறைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நானும் ஆயத்தப்பட வேண்டும். என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு ஆத்தும பாரத்தை, ஒரு ஆத்தும தாகத்தை என்னுடைய உள்ளத்தில் அதிகமாய் ஊற்றுங்கப்பா. நான் இனி மௌனமாய் இருக்கக்கூடாது. நான் போராடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு ஆத்தும பாரத்தை எனக்கு ஊற்று, ஒரு ஆத்தும தாகத்தை எனக்கு ஊற்று. இனி ஏசப்பாவுக்காக நான் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். இனி ஏசப்பாவுக்காக சத்தமா சொல்லுங்க, இனி ஏசப்பாவுக்காக நான் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். அதற்குரிய ஆத்தும பாரத்தை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் அப்படியே நின்று சங்கீதம் 46 சங்கீதத்தை நாம் நின்றவாறு நாம் படிக்கலாம். சங்கீதம் 46 சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடுப்பிகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சந்தோஷமா அவர்களை சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒருக்கா வலது பக்கம், ஒருக்கா இடது பக்கம், ஒருக்கா பின்பக்கம் பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? முன்பக்கம் பாருங்க, பின்பக்கம் பாருங்க. சொன்னீங்களாடா சந்தோஷமா இருக்கிறேன், கேட்டீங்களா? அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு ஆலோசனை. இந்த 2025 நமக்கு ஒரு ஜெயத்தின் ஆண்டு. எல்லா குடும்பத்திற்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிற ஒரு ஆண்டு. அதனால கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அதிகமாக நேசியுங்க. அதோடு கூட ஒருவேளை மாமனார் மருமகன், மருமக மாமனார்,
மாமியார் மருமகள், மருமகள் மாமியார். நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்க, அதாவது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதுபோல் உங்களுடைய மருமக்கமார்களை நேசிங்க. பிள்ளைகளை அதிகமாக நேசித்து விட்டு உங்கள் மருமக்கமார்களுடைய நேசிப்பு உங்களுக்கு குறைவாக இருந்தான்னா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமும் குறைவு தான். அந்த ஆசீர்வாதமும் குறைவு தான். நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவருக்கு என்று தசம பாகத்தை காணிக்கை கொடுத்தாலும், உண்மையான நேசிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், மாமனார் மருமக, மாமியார் மருமகள், ஆண்டோட பிள்ளைகளே, அந்த ரூத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய மாமியாரை எவ்வளோ அதிகமாக நேசித்தாள். அந்த ரூத்துடைய சன்னதியிலிருந்து ஆண்டவராய் இயேசு உலகத்துக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். மாமியாரை நேசிக்கிற மருமக தேவை, மருமகளை நேசிக்கிற மாமியார் தேவை. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட நேசிப்பு இல்லை. அதனால அநேக குடும்பங்கள் சாபத்துக்குள்ளால, அக்கிரமத்துக்குள்ளால ஆசீர்வாதம் காண முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறத என்னுடைய ஆவியில் நான் பார்க்குறேன். நான் ஆவியில் பார்க்குறதுனால இந்த வருஷத்தில் யாரிடத்துல நேசிப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குதோ இந்த நாளிலிருந்து அந்த நேசிப்பை கொஞ்சம் அதிகரிங்க. யாரையெல்லாம் நீங்கள் சற்று தூரமாக வச்சிருக்கிறீங்களோ அவங்கள கொஞ்சம் பக்கமாய் கொண்டு வருவதற்கு நீங்கள் கண்டிப்பாக பிரயாசப்பட்டு தான் ஆகணும். நீங்கள் பிரயாசப்படலைன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்தவன் என்று சொல்லாதீங்க. கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் சொல்லாதீர்கள். தூரமாக இருக்கிற எந்த உறவும் சீக்கிரமாய் பக்கமாக கொண்டு வருவதற்கு நீங்கள் கண்டிப்பாய் பிரயாசப்பட்டு தான் ஆகணும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் சமீபமானவர்கள், தூரமானவர்கள் அல்ல, சமீபமானவர்கள். யாருடைய நேசிப்பு குறைவாக இருக்கிறதோ, யாரிடத்தில் பாசம் குறைவாக இருக்கிறதோ, யாரிடத்தில் அன்பு குறைவாக இருக்கிறதோ, கிறிஸ்தவர்களாகி நாம் அந்த அன்பை சற்று பெருக்கிக் கொள்ளுவோம். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. இப்பொழுது நான் ஒரு பிள்ளையை நான் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அப்படியே தகப்பனா பிரதீப், ரேஸ்மா, ரேஸ்மா தானே, ரேஸ்மா, ரெண்டு பேரும் வாருங்கள். உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை கொண்டு வாருங்கள். ஒரு நல்ல ஒரு செய்தி, பாஸ்டருடைய மகளுக்கு 12 வருஷத்துக்கு பிறகு, 12 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் நல்ல ஒரு ஆண் குழந்தையை கற்றுக் கொடுத்தார். நேற்று மாலை 4:45 மணிக்கு ஆண்டோட ஒரு நல்ல ஒரு கத்தர் ஒரு ஆண் குழந்தை கற்றுக் கொடுத்தார். உண்மையிலே 12 வருஷம் அவருடைய பட்ட கொஞ்சம் பாடுகள் நிறைய உண்டு. ஆனாலும் தேவ கிருபை. அதுபோல் இன்னைக்கு நம்முடைய சபையில் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். சில பிள்ளைகளுக்கு ஆண்டு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். எல்லா பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த வருஷம் பர்னபாஸ் ஜெபிப்பது போல இந்த வருஷம் 25 அந்த டிசம்பருக்குள்ளால ஆண்டு கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகள் கற்பத்தின் கனியோடு வந்து தேவ சமூகத்தில் நிற்பார்கள். கைகளை உயர்த்தி சொல்ல அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பத்தின் கனி தேவன் ஆஸ்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். இப்பொழுது ஆண்டவர் பிரைஸ்லா தம்பி பிரதீப் ரேஸ்மாவுக்கு கர்த்தர் கடந்த வருஷத்தில் ஒரு திருமணத்தை நியமித்தார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் நல்ல அருமையான பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுத்தார். நாம் அந்த பிள்ளையை நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுப்பி நின்று இந்த பிள்ளையை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி இந்த பிள்ளை ஞானத்தில் உயர்ந்திருக்கணும், அறிவில் உயர்ந்திருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உயர்ந்திருக்கணும், பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலில் உயர்ந்திருக்கணும்,
சபைக்கு மேன்மையாக இருக்கணும். தேசத்திற்கு அறியப்பட்ட ஒரு பிள்ளையாய் கர்த்தர் மாற்றணும். வல்லமை உள்ள தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். அதுவும் ஒரு யோசேப்பை போல இருக்கணும். அநேக குடும்பத்தை போஷிக்கிற குடும்பமாக இருக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பாப்பா ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளை ஞானத்திலும் அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலிலும் வளர்ந்து பெருகுவானாக என்று சொல்லி, ஆண்டவரே, ரோயினிக் ஹேனிக் ரூபஸ் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஏனிக் ரூபஸ் என்று பெயரை சுட்டுகிறோம். இன்று முதல் இந்த பிள்ளை ஏனிக் ரூபஸ் என்று அழைக்கப்படுவானாக. தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதியாய் கர்த்தர் உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளையை பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது சொல்லி தேசத்தின் ஜனங்கள் புகழத்தக்க பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. அல்லேலூயா. கரம் உயர்த்தி சந்தோஷமா அல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு 3 அல்லி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்முடைய சபைக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 54:8 இந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி தரும்படி 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நித்திய கிருபையுடன் கர்த்தர் எங்களுக்கு இறங்குவீராக. எத்தனை பேர் இந்த வார்த்தையோடு ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய நித்திய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி, நன்றி என்று சொல்லுகிற அத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய கிருபையை பரிபூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த நித்திய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது முகத்தை எங்களுக்கு இமைப்பொழுதி மறைத்தி, ஆனாலும் உம்முடைய கிருபையை எங்களுக்கு நித்தியமாய் நித்தியமாய் நீர் தருகிறதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு இந்த சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் ஒரு விசை நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு தான் நான் முதலாக இங்கு வந்திருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். நல்ல கரங்களை தட்டி அன்பு தாயாரை நாம் வாழ்த்து வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். சகரியா 9:12 9ஆம் அதிகாரம். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். சகரியா 9:12. ஸ்தோத்திரம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் உங்களை ஆஸ்வதிக்கிறார். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் இன்னைக்கு புதிதாய் வந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்தார்களோ அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் தாம் நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக
பலனையும் பெற்று சுகத்தையும் பெற்று வாழ்ந்திருக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. இவர்கள் வாழ்விலே தடைப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் தடைகள் மாற்றப்பட்டு இவர்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் வழிகளையும் வாசல்களையும் திறந்து கொடுப்பீராக. எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே ஆமேன். கூட்ட முடிவில் நீங்க முன்பக்கமாய் வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற தெய்வ பிள்ளைகள் ஒரு விசை எழுந்து நிற்க அன்போடு கேட்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்கள் எழுந்து நிற்கலாம். நல்லா கைத்தட்டி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஏசாயா 33:16 வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஏசாயா 33:16 வசனத்தை இந்த வருஷத்திற்குரிய வார்த்தையாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவன் உயர்ந்த அடைக்கலங்களில் இடங்களில் வாசம் பண்ணுவார். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் உங்களை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இவர்களை ஆசீர்வதித்து இன்னும் கர்த்தர் நீடித்த ஆயுசை கொடுக்க வேண்டும். அநேக பிறந்த நாட்கள் திருமண நாட்களை கண்டு சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல தருணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிறார்கள். இவர்கள் சரீர சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுசையும் பெற்று வாழ்ந்திருக்கட்டும் என்று நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 91 கடைசி வார்த்தை இவர்களுக்கு சொந்தமாகட்டும், இவர்களுக்கு உரியதாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் மூலமாய் குடும்பத்திலே நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெருக்கெடுத்து ஓடட்டும். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நடைபெறுகிற ஊழியங்கள்: சுவிசேஷ ஊழியம் புல்லுவிளை பகுதி, கடலோர ஊழியம் புதூர், துண்டுப்பிரதி ஊழியம் குளச்சல், கடலோர ஜெப ஊழியம் ராஜாக்கமங்கலத்துறை, ஜெப நடை ஊழியம் கூட்டாலுமூடு. இந்த ஊழியங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆஸ்வதிக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைக்கு முதலாவது ஆராதனை முடிந்ததற்கு பிற்பாடு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியருடைய கூடுகையும் மூப்பருடைய கூடுகையும் இன்றைக்கு சில காரணங்களால் இன்றைக்கு நடத்த முடியவில்லை. அடுத்த வாரம் இந்த கூட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். பிப்ரவரி 1வது வாரத்திலிருந்து 2வது ஆராதனைக்கு பிற்பாடு உணவு வழங்க விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு தருவார். இதாகிலும் பொருத்தனையாகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் குடும்ப நபர்களுடைய ஞாபகத்தாகமாகவோ இதாக நீங்கள் செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். திருமண தகுதி அறிவிப்பு: கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அஞ்சல் வெட்டுவிளை வசிக்கும் திரு வர்கீஸ் திருமதி ராஜம் இவருடைய மகள் வி சஜிதாவுக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அஞ்சல் வசிக்கும் திரு எஸ் குமார் திருமதி சி லதா இவர்களின் மகன் KL அஜித்துக்கும் 20/1/2025 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கருங்கல் இயேசு நம்மோடு சபையில் வைத்து சஜிதாவும் அஜித்தும் திருமண நிலையில் ஒன்றாக இணைகிறார்கள். இவர்களை இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு இன்றைக்கே தெரியப்படுத்தவும். இது 3வது தகுதி. கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி அஞ்சல் சந்தரையில் வசிக்கும் திரு எம் ஜேம்ஸ் கென்னடி திருமதி மேரி நிர்மலா இவர்களின் மகள் ஜியோஸ்டனிக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்புள்ளம் அஞ்சல் மிடாலக்காடு வசிக்கும் திருமதி அன்னலதா ராஜரத்னம் இவர்களின் மகன் ஆர் அர்ஜுனுக்கும் 31/1/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு புனித சவேரியார் சமூக நலக்கூடம் ஆலஞ்சில் வைத்து ஜியோ
ஸ்டெனி அஜின் திருமண நிலையில் ஒன்றாக இணைகிறார்கள். இவர்கள் இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு 11 நாட்களுக்குள் தெரியப்படுத்தும். இது 2வது தகுதி. ஸ்தோத்திரம். நாளை தினத்திலிருந்து சகோதரிகளுக்கான அந்த ஆன்லைன் பிரேயர் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரையிலும் நடைபெற்று வந்த அந்த ஆன்லைன் ஜெபம் கடந்த டிசம்பர் மாதம் ஊழியங்கள் அநேகமாக இருந்ததினால் நாம் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தோம். அதை நாளை முதல் மறுபடியுமாக இந்த தொடர்ச்சியாக நடைபெறும். சகோதரிகள் அதில் இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய போதகர் ஏற்கனவே சொன்னது போல இந்த வருஷத்துல நீங்க 5 பேருடைய பெயர்களை நீங்கள் எழுதி வச்சு ஆண்டவரே அவர்களை நீங்கள் சந்திங்க, அவர்களை ரட்சிங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படி நாங்கள் உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு ரட்சிப்பை கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று பொழுது. இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கைகளையும் நாம் தசம பாகங்களையும் கொடுக்க இருக்கிறோம். தெய்வ பிள்ளைகள், நீங்கள் அதை கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். எங்க நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, பொருளாதார நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறீர். நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கற்ற தந்தைகளை வழிநடத்துகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம் சமூகத்திலிருந்து பெற்றவைகளை உமக்கு நாங்கள் தந்து இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களும் சமூகத்திலே விதைக்கிறோம். இதற்குரிய பிரதிபலனங்களுக்கு 1000 மடங்காய் பெருகி வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்கள் எவ்விதத்திலும் தோய்ந்து விடாதபடி, பின்தங்கி விடாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நிறைவையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.